அப்படியே வந்து பார்த்து பார்த்து வந்து அவங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்து எல்லாமே செய்கிறத பார்த்து மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து மகா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சூர்யா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் சூர்யாவே கால் பண்ணுறாரு. உடனே யோசிக்கிறாங்க, சார் ஏன் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கேன் சார் அப்படின்றாங்க. மகா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதுவும் உங்கள் வீட்டுக்காரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே உங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் தான், பாருங்கள் உங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவர் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் சார், என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவன்னு எங்களுக்கே தெரியும், ஆனால் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, எப்படியும் கல்யாணத்துக்கு நீங்களும் என் வீட்டுக்காரும் ஒன்றா தானே வர போகிறீங்க, அப்போ பார்ப்பீங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு ஐயோ நம்மளே வந்து ஃபோன் பண்ணி விலை கொடுத்து வாங்கிட்டோமே வம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுற, கோட்டீஸ்வரி சொல்வீங்க, நீங்கள் எப்படி வருவீங்க, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வருவீங்களா இல்லை வந்து வந்து அவளோட வந்து ஆஃபீஸ் ஓனராக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து முடிக்கிறார் சூர்யா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே மகா யோசிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் வந்து சொல்லிட்டு அந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கலான்னு பார்க்குறேன், வரமாட்டேங்கிறீங்களே, ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மகா என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சூர்யா வந்து ஐயோ எப்படி மகா கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுன்னு தெரியலையே, சொன்னால் அவர் ஏற்றுப்பாலோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காரு அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே. அதை பார்த்தா மகா வந்து ஐயோ எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே பிரபா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா எதுக்காக சோகமாக இருக்கா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, பிரபா கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. உடனே வந்து கோட்டீஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிரபாவை நினச்சி தாண்டி ரொம்ப கவலையாக இருக்குது, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே நடந்த விஷயத்த கோட்டீஸ்வரி சொல்கிறாங்க. அது கேட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாம்மா, ஆமாடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி இவனை நினச்சா அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி வந்து இல்லாத போது பிரபா கிட்டே போய் பேசுகிறாங்க ஐஸ்வர்யா. சொல்லு பிரபா, உண்மையை சொல்லு, உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு, இங்கே பாருடி உன்னை விஜயை நினச்சிட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்னோடனே, இல்லையா, இல்லையே இவ சொல்கிறத பார்த்தா எதுவுமே சரியில்லையே, சரிக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்கிறியா, விஜயோட வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா இருக்கார்ல அப்படின்னோடனே, அந்த அந்த விஷயத்தை நீ ஏன் கேட்குற, உனக்கு தான் விஜயை பற்றி எந்த விஷயம் கிடையாதுல்ல, இல்லைக்கா இருந்தாலும் பழகிருக்கேன்ல, ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னோடனே, என்ன பிரபா உண்மையை சொல்லு பிரபா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா, கண்டிப்பாக பிரபா வந்து விஜயை தான் ஒன்றும் மனசில் நினச்சிட்ருக்கா, இப்படி இருந்தால் எப்படி, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ முடியும், மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்படி இவரால் வந்து புதுசாக வரவங்க கிட்ட வந்து இருக்க முடியும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. மகா கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மகா வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிடுறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, வேலையை போய் பாரு, பிரபா வந்து என்ன நினைக்கிறா ஏது நினைக்கிறாலாம் கிடையாது, இப்போ கல்யாணம் நடத்துக்க போது நம்ம அம்மாவோட மான மரியாதை ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மகா என்ன இப்படி பண்ணுறாளோ அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. சார் நீங்கள் ஏன் சார் இன்னும் வராமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க மகா. சூர்யா தெரியாமல் அந்த நம்பரை கையில் வச்சுட்ருக்காரு. அது வந்துச்சு, என்ன சார் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏங்க உங்களுக்கு ரிங்கு வருது பாருங்கள் அப்படின்னு உடனே ஃபோன் எடுத்து, ஐயோ என்னது இது மகா ஃபோன் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சார் எங்கே சார் இருக்கீங்க நீங்கள், இல்லை மகா என்னால் வர முடியாது மேரேஜ்க்கு, தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இல்லை சார் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க வரேன்னு சொல்லிட்டு, இல்லை மகா என்னால் வர முடியாது, அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும் சார், எங்கள் வீட்டெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணணும், ஆளுங்களெல்லாம் கூப்பிடணும், எல்லா வேலையும் பண்ணணும், அப்படி தானே சார் அப்படின்னோடனே, மகா அது வந்து அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஐயோ இவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. பின்னாடி மகா துரத்துறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து கோட்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து மகா ஓடும்போது கரெக்டாக வந்து சூர்யா விழப்போகிறார். மகா வந்து பிடிச்சிடுறாங்க. உங்களை காப்பாற்ற வேண்டியது நானா, நான் வழிக்கு விழணும், நீங்கள் பிடிக்கணும், நீங்கள் வழிக்கு விழுங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்னோடனே, ஐயோ மகா ப்ளீஸ் மகா என்னை மன்னிச்சிடு மகா, உங்களை நான் எப்போவும் மன்னிச்சிட்டேன்னு சிரிக்கிறேன்.